ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி, அதுவும் சோமவார பௌர்ணமி. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவம் விலகி வீட்டில் பணம் கொட்டும். அது என்னென்ன பொருட்கள், அதை எத்தனை மணிக்கு தானமா கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் மேல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை தானமா கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறப்பு தான். அப்படிப்பட்ட பௌர்ணமி புரட்டாசி மாசத்துல வரும்போது அது அதிகமான பலன்களை கொடுக்குது. அதுக்கு காரணம், புரட்டாசி மாதம் முழுக்க நாம தெய்வ வழிபாட்டுல ஈடுபட்டிருப்போம். புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபடுற மாதிரியே அம்பிகையும் வழிபாடு செய்வதற்கான நவராத்திரி விழா நடக்குது. அந்த நவராத்திரி முடிஞ்சு வரக்கூடிய பௌர்ணமியில நம்ம பலவிதமான தெய்வங்களை ஒரு சேர வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு புரட்டாசி பௌர்ணமி. பௌர்ணமி அப்படிங்கிறது நிறைந்த நாள். அன்றைய தினம் எதை ஆரம்பிச்சாலும் அது நல்லாவே நடக்குமா. நன்மைகள் நிறைந்த இந்த நாள்ல நம்ம எந்த விஷயத்தையும் தவற விடக்கூடாது. அதுவும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய விசேஷமான இந்த ஒரு பௌர்ணமிய யாரும் தவற விட்டுறாதீங்க. பௌர்ணமி தினத்துல பொதுவா சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல நிறைய பேர் போயிட்டு கிரிவலம் போவாங்க. பௌர்ணமி தினத்துல சிவபெருமான் வழிபாடு கோடி புண்ணியம். அதுவும் சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை சோமவாரம் அன்னைக்கே இந்த பௌர்ணமி வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இது ஏதாவது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட பௌர்ணமி அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:43 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 9:50 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமிக்கான வழிபாடு எதை செய்யறதா இருந்தாலும் அக்டோபர் 6ஆம் தேதி காலையில 11:45 பிறகு நீங்க பண்ணலாம். திங்கட்கிழமையில காலையில 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம். எப்படி பார்த்தாலும் பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ராகு காலம் முடிஞ்சிடும். காலையில 10:30 மணிலேருந்து 12 வரைக்கும் யமகண்டம். 11:45 மணிக்கு மேல பௌர்ணமி ஆரம்பித்தாலும் யமகண்டம் 12 மணிக்கு மேலதான் முடியுது. அதுக்கேத்த மாதிரி 12 மணிக்கு மேல தாராளமா நீங்க பௌர்ணமி திதிக்கான வழிபாடு செய்யலாம். சரி, பௌர்ணமி திதிக்கான வழிபாடு என்ன பண்ணணும்? பௌர்ணமி பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்காகவும், அதே மாதிரி சந்திர பகவானை வழிபாடு செய்யறதுக்காகவும், கூடவே திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானையும் நம்ம வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா உங்க வீடு பகுதியுடைய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கோவில் பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையில போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்த பலனை நீங்க உங்க வீடு பக்கத்துல கோவில்களே பெற முடியுமா? பிரதோஷ நாள் மாதிரியே பௌர்ணமி தினத்துல சிவபெருமானுக்கு எக்கச்சக்கமான பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்கும். அதை போய் கண்குளிர பார்க்கலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமா தெரியும். அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருந்து முழு நிலவு எங்க இருந்து பார்த்தா பிரகாசமா தெரியுதோ, முழுமையா தெரியுதோ, அங்க குடும்பத்தோடு நின்று சந்திர தரிசனம் செய்யணும். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். இதுதான் இந்த மாதம் நமக்கு வந்திருக்கக்கூடிய புரட்டாசி பௌர்ணமியை வழிபடுவதற்கான அற்புதமான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் நாம அன்றைய தினம் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. தானம் அப்படிங்கிறது மற்றவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு உதவியா கேட்கறாங்க, நிதி உதவி பண்ணுங்க, பொருள் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு நாம செய்யக்கூடியது தானம். எந்த விதமான ஒரு வேண்டுதலும் இல்லாம, கோரிக்கையும் இல்லாம நாம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தர்மம். இது இரண்டுத்துக்கும் ஒரே பலன்தான். அந்த வகையில அக்டோபர் 6ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி திதி அன்னைக்கு பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க தானமா கொடுக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் வாழைப்பழம். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பசுமாட்டுக்கு பௌர்ணமி அன்றைக்கும் அமாவாசை அன்றைக்கும் நாம தானங்கள் கொடுக்கறதால எதிர்பாராத கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும், கர்ம வினைகள் அகலும். அதே மாதிரி பச்சரிசியை ஊற வைத்து அதுல வாழைப்பழமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நீங்க பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கறதாலையும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அதே மாதிரி செவ்வாழைப்பழம். பசுமாட்டுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை விட செவ்வாழைப்பழம் வாங்கி நம்ம கையால கொடுக்கறது விசேஷம்தான். அத பௌர்ணமி தினத்தன்னைக்கு கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. இன்னொரு பக்கம்
அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரி நாட்கள்ல நம்ம பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு தானமா குடுக்கலாங்கிற மாதிரி நம்மளோட பதிவுகளே போட்டிருக்கோம். முடிஞ்சா எள்ளு புண்ணாக்கும் நீங்க பசுமாட்டுக்கு வாங்கி நீங்க குடுக்காம, பசுமாட பராமரிக்கிறவங்கள்ட்ட குடுத்தீங்கன்னா, அத சரியான விகித அளவுல கலந்து அவங்க பசுமாட்டுக்கு சாப்பாடோட குடுப்பாங்க. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு நம்ம ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரொம்ப மெலிஞ்சு போயி, ஆரோக்கியமே இல்லாம இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு நம்ம எள்ளு புண்ணாக்க குடுக்கும்போது, அது செழுமையா வளருமாம். அதுதான் எள்ளு புண்ணாக்கு குடுக்கறதுக்கான வழிபாட்டு முறை. அடுத்ததா, காகத்துக்கு என்ன மாரி தானங்கள் குடுக்கலாம்? காகத்துக்கு நீங்க வீட்ல பௌர்ணமி அன்னைக்கு என்ன உணவு தயார் செய்றீங்களோ, அந்த உணவ படையல் போட்டதுக்கு பிறகு, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி, எச்சில் படாததுக்கு முன்னாடி, அத நீங்க காகத்துக்கு தானமா குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, பச்சரிசிய ஊற வைத்து, இல்ல பச்சரிசி சாதத்தை வடித்து, அதுல எள் கலந்து நீங்க காகத்துக்கு தானமா குடுக்கலாம். இது மூலியமா பித்ருக்கள் சாபம், தோஷம் எதுவா இருந்தாலும், அமாவாசை நாட்கள் அன்னைக்கு என்ன மாரி பலன் கிடைக்குதோ, அந்த பலன நீங்க பௌர்ணமி தினத்தன்னைக்கும் பெற முடியும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், பௌர்ணமி அப்படிங்கிறது விசேஷம் தான். அந்த பௌர்ணமி புரட்டாசியில வரும்போது அதுக்கான பலன் அதீத சக்தியா மாறிடும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எதுவுமே உங்களால குடுக்க முடியல. எங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள, அதுவும் எளிமையான பொருட்கள மட்டும் தான் எங்களால குடுக்க முடியும் அப்படிங்கினாலும் தாராளமா குடுக்கலாம். தப்பில்ல. ரொம்ப பெருசா முடியலையா? காகத்துக்கு ஒரே ஒரு பிஸ்கட், வீட்ல பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த ரொட்டி பிஸ்கட் இருக்குல்ல, அத குடுத்தா கூட விசேஷம் தான். பசுமாட்டுக்கு மட்டும் பச்சரிசி, வாழைப்பழம், கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ சேர்த்து அத நீங்க குடுக்கலாம். நம்மகிட்ட யாராவது வந்து கஷ்டம்னு கேட்டாங்கன்னா, நாம அவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். ஆனா வாயில்லா ஜீவன்கள், அதுவும் ரோட்ல சுற்றித் திரியக்கூடிய அந்த பசுமாடுகளுக்கோ, இரை தேடி அலையக்கூடிய அந்த காகத்துக்கோ, இது மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி மாரி நாட்கள்ல நாம செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் இருக்குல்ல, அது நம்மோட கர்ம வினைகளை வேரோட அறுக்குமாம். இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும், சாபங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்குமாம். திங்கட்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு மேல பௌர்ணமி வழிபாட முடிச்சுட்டு, அதற்கு மேல பசுமாட்டுக்கும், காகத்துக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கூடவே பௌர்ணமி தினத்துல சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது, கோவில் வாசல்ல எவ்வளவோ பேரு யாசகம் கேட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி செய்யலாம். அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நம்மளோட தலைமுறையவே காக்கும். அதுல குறிப்பா பசுமாட்டுக்கும், காகத்துக்கும் நாம கொடுக்கக்கூடிய பொருட்கள் எக்கச்சக்கமான செல்வ வளங்களை நமக்கு வாங்கி கொடுக்கும். பல ஜென்ம பாவங்களை விலக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.